இங்க ஒரு அம்மா அவங்களோட பொண்ணுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து கிளாஸ்ல டான் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பா. ஆனா அவங்க அம்மா வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் பொம்மை லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு தர மாதிரி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதனாலே இப்போ அந்த பொண்ணு பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றதுனால அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவங்க அம்மா கிட்ட பேச கூட மாட்டேங்கிறா. ஒரு நாள்லயே இப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட வெறும் 4 வார்த்தை மட்டும் தான் பேசிட்டு இருப்பா. இப்போ இவங்க அம்மா வந்து தனி ஆளா இருந்துகிட்டு அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோமே அப்படின்றதுலாம் அந்த பொண்ணுக்கு தெரியல. மற்ற பொண்ணுங்களுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு இல்லையே அப்படின்ட்டு அவங்க அம்மா மேல ரொம்ப கோவப்பட்டுட்டே தான் இருப்பா. ஆனா அவங்க அம்மா வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. பொண்ணுக்கு வந்து ஆசாசியா வந்து ஏதோ குழந்தைக்கு எப்படி சமைச்சு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து வந்து பொம்மைலாம் செஞ்சு அதில் சமைச்சு வைக்கிறாங்க. அவங்க அம்மா இந்த அளவுக்கு பாசத்தோட சமைச்சு தராங்க அப்படின்னா அதை கிண்டல் பண்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ அவங்க அம்மாவை தான் அந்த பொண்ணு திட்டிட்டு இருப்பா. ஆனால் அப்பயும் வந்து அந்த பொண்ணுக்காக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எடுத்து அவங்க அம்மா விடவே இல்லை. அடுத்ததான் இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணியிருப்பா. அதில் வந்து ஃபெயிலும் ஆகியிருப்பா. சரி அவளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நல்லா மோட்டிவேட்டிங்காக வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை படிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு இன்னும் தான் ரொம்ப கோவம் வருது. இன்னும் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிடுவா. கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறமா இப்போ இந்த பொண்ணுக்கும் வேலை கிடைச்சிருக்கும். அந்த விஷயத்த போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா தான் போயிருப்பா. ஆனா அவங்க அம்மாக்கு ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்திருப்பாங்க. எதனாலலாம் இப்ப இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்றது இந்த பொண்ணுக்கு முன்னாடியே அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. வேலை கிடைச்சதுனால இந்த கிராமத்துல இருந்து அந்த பொண்ணு வந்து சிட்டிக்கு போறா, அதனால நம்மள தனியா இங்கேயே விட்டு போறா அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளா அந்த பொண்ணு அவங்கள புரிஞ்சுக்காமலே இருந்தாலும் இந்த பொண்ணுக்காக தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து வேலைக்கு கிளப்பி அனுப்புற அன்னைக்கு தான் கடைசியா இந்த பொண்ணுக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு நாளா இந்த பொண்ணு நம்ம அம்மா நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப சொந்த காலில் அந்த பொண்ணு வாழ்றப்போதான் நம்ம அம்மா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு தனியா ஆளார என்ன வளர்த்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கஷ்டமே இந்த பொண்ணுக்கு புரிய வருது.